அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா? திடீர்னு வாழ்க்கையில் ஏதேதோ நடக்குது, வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு பிரச்சனைகள் வருது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் இனிமே வரும் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் சுமூகமானதாக நடக்கும். உங்களுடைய வீட்டில் விருந்தினருடைய வருகை காரணமாக நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். அவர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு பெறுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்படுவீர்கள். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. பொருளாதார நிலை சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பேசும்போது பாதகமான விளைவுகள் ஏற்படாத வண்ணம் வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் குறைந்த அளவு திருப்தியே காணப்படலாம். தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமான மனநிலை காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக இன்று அர்த்தமுள்ள நாளாக மாற்றிக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பற்களை நன்கு கவனிக்க வேண்டியது சிறப்பு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கலாம். சவால்கள் நிறைந்து காணப்படும் நாளாக இருக்கலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று பணிகள் காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான உணர்வுகள் காரணமாக துணையோடு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவில் இன்று அமைதியும் திருப்தியும் நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படலாம். கணிசமான தொகையை இன்று சேமிக்கக்கூடிய நாளாக அமையலாம். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிற்று வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள். உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் உணரும் நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் திறமை வெளிப்படலாம். நீங்கள் தொடர்ந்து கடின முயற்சி செய்து திறமைகளை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம். உறவில் திருப்தியான நிலை இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும். இந்த பணத்தை ஆடம்பர பொருட்கள் வாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். எனவே தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. அன்றாட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் உரையாடும் முன்பு 1ற்கு 2 முறை யோசித்து உரையாடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாள கடினமாக உணர்வீர்கள். பொறுமையாக விஷயங்களை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். துணையிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை இன்று வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது. நெருங்கிய நபர் ஒருவருடைய திடீர் மருத்துவ செலவை சந்திக்க நேரிடலாம். சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கண்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய செயல்கள் மூலமாக இன்று சுமூகமாக நடக்க அதிகமாக முயற்சி செய்யுங்கள். இன்று சில சமயங்களில் நம்பிக்கை இழக்க நேரிடலாம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகளை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களோடு சகஜமாக பழகுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையிடத்தில் புரிந்து கொண்ட மனநிலையோடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீராக இருக்காது. இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி காணப்படும். எதிர்காலத்தை பற்றி பரந்த நோக்கோடு காணப்படுவீர்கள். வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பலனை அதிகம் எதிர்பார்க்காமல் பணியாற்றுவீர்கள். இதனால் குறித்த நேரத்தில் பணிகளை ஆற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள். இதனால் இருவரும் நல்ல உறவை பராமரிப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். வங்கி இருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில் பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த ஆற்றல் காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படலாம். லட்சியங்களை அடைய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நம்பிக்கை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறப்பாக இருக்கும். புதிய மனிதர்களுடைய தொடர்பும் இதனால் நல்ல பயனும் கிடைக்கும். தொடர்பு வட்டம் விரிவடையும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணிகள் அதிகமாக இருக்கும். அவைகளை திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேறுபாடு, விவாதங்கள் இவையெல்லாம் காணப்படலாம். இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமாரான நாளாகவே அமைகிறது. பண வரவிற்கும் சேமிப்புக்கும் அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் காணப்படக்கூடிய கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஜெயிக்கலாம். இன்று பிரார்த்தனை நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மன உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்த எண்ணுவீர்கள். இருவரும் சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்போடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படலாம். பிரியமான ஒருவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய நாளாக அமையலாம். இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று தனித்தன்மைக்காக பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் மூலமாக துணையோடு நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும். உங்களுடைய உறுதியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். சாதகமான பலன்கள் கிடைக்கும் வகையில் பயனுள்ள திட்டங்களை தீட்டுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். ஊக்கத்தொகை மற்றும் சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சாதகமானதாக உள்ளது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். இதனால் பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.